விஸ்வாவசு ஆண்டு பிறக்கும் பொழுது ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் கடுமையான செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் வீடு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இல்ல உங்களுடைய நோய் தாக்கங்கள் வீட்ல பெரியவங்களுக்கு வரக்கூடிய சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு இருக்கலாம். ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் நிம்மதி இல்லாத மாரி தான் இருக்கும். முதல் 2 மாசம். அதுக்கப்புறம் லைஃப் சூப்பரா இருக்கும். எப்பலாம் அந்த விரயச்சானத்துக்கு சனி வராரோ, கண்டிப்பா இடம் மாறும், வீடு மாறும், நிலம் மாறும், இருக்கிற ஆஃபீஸ் மாறும். நம்ம வாங்குற கடன் வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் வெளிநாடுலாம் போய் அங்க வேலைய வந்து பார்த்து அந்த கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய பிராப்தம். இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுல என்னன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு கேத்து வருது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம். பஞ்சமஸ்தானத்துக்கு கேத்து வரும்னா, பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தைகளுக்கான ஸ்தானம். அதுல வந்து கேத்து உட்காரும் பொழுது குழந்தைகளுடைய தடை, குழந்தை பெறுவதில் தடை. இதெல்லாம் வந்து சிகிச்சைக்கு பிறகு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சில விஷயங்கள் நடக்கும். அதே மாரி இந்த கேத்து எப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வராரோ, வீட்ல யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் மாரி விஷயங்கள்னால பாதிப்பு வரும்.